ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் தான் உங்கள் சோலை மணி. வெல்கம் டு சோலை மணி அஃபிஷியல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, ஃபங்க்ஷனுக்காக நம்ம மதுரை போக போகிறோம். அதை தான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரைக்கு போக போகிறோம். பாண்டி கோயிலுக்கு எப்படி போக போகிறோம் அப்படின்னா, காரில் போல் பஸ்ஸில் போல் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து பாருங்கள். ஃபுல் ஃபன்னாக தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது. குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். அதனால் 2 ஆடெல்லாம் பிடிச்சிட்டு போயிருந்தோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி இதெல்லாம் ஊற்றி சாமி கும்பிட்டுருந்தாங்க. அதுக்கு மாலையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதான் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அது இவங்க மனசில் நினச்சதெல்லாம் வந்துட்டு ஆடு வந்துட்டு சம்மதம் கொடுக்குற வரல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். வெளியே வந்துட்டு ஆடெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பி கரெக்டான டைம் கொண்டே கார்த்தி. கரெக்டாக இருப்பேன். எதுக்கு டாட்டா அடிக்கிட்டே இருக்க? புடி பேசாம போலாம். ரைட், உனக்கு வைக்கிறது எடுக்கல. இந்தா ஆல்ரெடி எனக்கு வச்சு ஏறிக்கா. சந்தியா தள்ளு. சந்தியா அண்ணி நான் வெற்றி போட்டு அக்கா எடுத்துட்டு இருக்கேங்க. 1 2 3 இங்க பாய் சொல்லுங்க எல்லாரும். அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்துட்டு அப்படியே நிறுத்தி டீ காஃபி எல்லாம் குடித்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே ஜாலியாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. எப்போவுமே அடிக்கடி மீட் பண்ணிப்போம், நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஆனால் இந்த டைம் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். போட்டோ இல்ல வீடியோ தான் இருக்கா. கையை மட்டும் வருது. அவ்வளோதான், கோவில் வந்தாச்சு. எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ரெஸ்ட் தான். ஆமாம், கோயிலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே வந்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் போகிற வழியிலே வந்துட்டு பரோட்டா வாங்கிட்டு போயாச்சு. அங்கே போய் விரதெல்லாம் இருந்தாங்க. அதனால் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ் குருமா, வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வெஜ் குருமா. மதுரைக்கு போய் பரோட்டா சாப்பிடாமலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னும் என்ன நடக்குதுன்னு காலையில் பார்ப்போம். இந்த குட்டி பையனுக்கு தான் வந்துட்டு காது குத்து. இவன் ஒரே அழுக. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த கம்மலை கழட்டவே மாட்டேன்னு அழுகிறான். சாமி கும்பலாக வந்து கூட்டமாக இருக்கிறதுனால டீ காஃபி போய் குடிச்சிட்டு அப்புறம் வந்து சாமி டீ காஃபி குடிக்கிறாங்க. சாப்பாடு டிஃபன் சாப்பிடுறாங்க. வந்து எல்லாம் லைனில் நின்றுருக்காங்க.
இப்போ ரொம்ப பசிக்குது. கடைக்காரங்க வாங்கி குடிக்க மாட்டாங்க, வாங்கினோம்னா குறிச்சு டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பார்த்துட்டாங்க இன்னும் கிளம்பலையா? லைனில் வந்து நின்று காமனார் ஆயிடுச்சு. காமனார் இல்லை எதுக்கு சிரிக்கிறது? எல்லாரும் சாமி வந்து முன்னாடி ஓடிடுறாங்க. நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கோம். ஏய் கார்த்தி, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எப்போவுமே வந்துட்டு பாண்டி கோயில் கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு உள்ளே வந்துட்டு இன்னும் 2 கோயில் உள்ளே இருக்கும். அங்கேயே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு மாங்காய் வாங்கி சாப்பிட்டு, சரி பேக் வேணும், போகும்போதே பார்த்து வச்சுட்டு போனோம். அந்த பேக் வந்துட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வரும்போது பேக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தோம். நம்ம 10 ரூபாய் இந்த நம்மளே சேர்த்து கொடுத்துலாம். 50 ரூபா கம்மி பண்ணி 50 ரூபா கம்மி பண்ணி திருப்பூரை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு மதுரையில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட போயிட்டோம். என்ன தான் இருந்தாலும் அந்த மதுரையில் சமைக்கிற மாதிரி வந்துட்டு வர மாட்டேங்குது. அங்கே இருக்கவங்களே இங்கே வந்து சமைச்சாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. அதுவும் மட்டன்னா ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நாங்கள்லாம் அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சோலை தான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாளே, சரி அவளுக்காக வந்துட்டு வெளியே சாப்பிட போகலான்னு வந்துட்டு போனோம். ஏன் இத்தனை பேர் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வெயில் தாங்க முடியல, அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோவில் வந்து எங்கே வந்தோம்னா வெயில் ரொம்ப மதுரையில் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுல சரி சரணா ஸ்டாப் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். திருப்பூரில் இருந்துட்டு இங்கே வந்து மதுரையில் ஓவர் ஹீட்டாக தெரியும். அப்படியே வந்துட்டு என் அக்கா பையனுக்கும் வந்துட்டு ஜூலையில் தான் பர்த்டே. அதனால் மாமா வந்துட்டு லாஸ்ட் வீக் தான் பர்த்டே, நல்லா ட்ரீட் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவ்வளோ தூரம் மதுரைக்கு போயிட்டு ஃபேமஸான ஜிகர்தண்டா குடிக்காம வரலாமா, அப்படியே குடிச்சிட்டு வந்தோம். இங்க பாருங்க. ஹாய். இதுல ஹாய் சொல்ல சாப்பிடணும் ஊட்டுக்கா. ஏய் என்ன ஆ வைக்கிறதுல கார்த்தி தெரியவே இல்லை நீங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரே இலையில் வந்துட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம். யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. அவ்வளோதான் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் சோலைமணி அஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். பாய்.